ஒரு சைடா வாங்கம்மா ஜென்ஸ் வாங்கிட்டு வாங்க. கூட்டம் முன்னாடி வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. மனப்பாருங்க வேலைக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் வேலை தாங்க வேணாம், முன்னாடி வாங்க. முன்னாடி வந்தாதான் நீங்க டிவியில கவர் ஆகுங்க. உள்ள வேலை பின்னாடி இருக்காங்களா, வாங்க முன்னாடி சார் வாங்க. அப்படியே மேலே பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, தயவுசெய்து வாங்க வாங்க வாங்க. கிலோமீட்டருக்கான் சிங்கநகர் தமிழ் கூட்டம் கிழித்தெறி. தமிழகத்திலே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நமது உரிமைக்காக, தமிழகத்தின் உரிமைக்காக போராடுகிற ஒரே இயக்கம் நமது தளபதி தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடந்த 70 ஆண்டுகளிலே எந்த தமிழகத்திற்கு இந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் குரல் கொடுக்கிற இயக்கம் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் முதல் இயக்கமாக அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக இருந்தாலும் போராடுவதாக இருந்தாலும் அது திமுக தான் முன்னணியில் இருக்கும். இன்னைக்கு மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறோம், ஆனாலும் போராடுகிறோம். இதை வைத்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு, வரி வாங்க தெரியுதா, வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியலையா, நிதி கொடுக்க தெரியாதா, வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா, டெல்லியிலே கிண்டிய அல்வாவா தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே, டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டிற்கு ஊட்டாதே. வரி வாங்க நாங்க, வரி நாங்க கோடியா கொடு. ஒன்றிய அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம். நம்முடைய தமிழக தளபதி, தமிழக தளபதி இளைய தலைவர் மு க ஸ்டாலின், இளைய தளபதி மு க ஸ்டாலின், முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு, முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு. காணவில்லை
தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம். வரி என்றால் இனிக்குதா, நிதி கொடுக்க கசக்குதா? ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழர்கள் நாங்கள் இந்தியர் இல்லையா? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம். கேடு கேடு பாஜக நாட்டுக்கே கேடு. பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காதே. ஒதுக்கீடு ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா? வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா? டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே. டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே. வரியை நாங்க கோடி கோடியா கொடுக்கிறோம், நிதியை நீங்க முட்டையாக கொடுக்கிறீர்கள். இது நியாயமா நியாயமா? ஒன்றிய அரசே நியாயமா? ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம். கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இன்னும் வரல. பேரிடர் நிதி இன்னும் வரல. இன்னும் வரல. கேடு பாரதிய ஜனதா நாட்டுக்கு கேடு. பழி வாங்காதே, நாட்டு மக்களை பழி வாங்காதே. இட ஒதுக்கீடு, நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு. பழி வாங்க தெரியுது, கொடுக்க தெரியாதா? இந்திய அல்வாவை ஏமாத்தி எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்தாரு. இப்ப அந்த சந்திரபாபு நாயுடு அந்த நிதிஷ்குமார் சேர்ந்து கொடுத்தவங்க அவங்களுக்கு 35,000 கோடி அள்ளி கொடுக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கிய கொடுக்கிறாரு. அதை வேலை எங்கன்னு கேட்கிறாங்க. இந்த கிராமத்துக்கார தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நம்ம அதுக்காக ஆர்ப்பாட்டம். அதே போல நம்ம தமிழக முதல்வர் தளபதியார் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரலாம் உலகத்தில் கண்டிக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி நம்ம ஆட்சி நல்ல பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிஜேபி அரசு நடந்துகிட்டு இருக்குது. அதனால கோஷம்லாம் இல்லை, கண்டிச்சு அடுத்தது இதே போல நம்ம மலைக்கோட்டை முதல்வர் நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களிடம் சொன்னான். அவருக்கு இதோட சாப்பிட்டு குளோஸ் அவர் கூட்டணியை வச்சுக்கிட்டு இங்க வாயிலே வடசுட பார்த்தாரு. இங்க எந்த வரையும் வேலை இந்த பணியாரம் தான் இருந்துச்சு, வர வேலை. அதனால நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தளபதி என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். தளபதி என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். மக்கள் முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் இந்த தாய்க்குலத்திற்காக வெயில் தாங்க முடியல, மழை பெய்யல, வெயில் தாங்க முடியல. மோடி எடுத்து நம்ம கடுமையா போராடணும். என்னால சொல்லுங்க அவர் கண்டிச்சு அவர் தான் இந்த விழாவை சிறப்பாக இந்த பகுதியில் ஏற்பாடு செய்த பகுதி செயலாளர் மோகன்தாஸ் அவர்களுக்கு ஒரு சேர் போடுங்க. வரவே முன்னாள்
போராட்டத்தை வழியோடு நடத்தி கொண்டிருக்கிறார். ராம்குமார் அவர்களுக்கும் விடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்தியா நன்றி சொல்ற முன்னாடி கடைசி அவனுக்கு வந்து மோசமான தயவு செய்து எல்லாம் இருக்குங்க போயிடாதீங்க. ஆர்ப்பாட்டம்